எண்ணும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஆராய்ச்சி அறிவகத்திற்கு வரிய பிரிந்திருக்கக்கூடிய அகில் சித்தார்த் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், யூடியூப் சேனலில் குறுகிய வட்டத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு அஸ்ட்ராலஜர். அது மட்டும் இல்லாமல் ஐயாவுடைய நிறைய விளக்கங்களும் விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கங்கள். இந்த வயதில் வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர் அப்படின்னா அதில் அகில் சித்தார்த் அவர்களும் ஒருவராக இருக்கிறார். அவர் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவிற்கு வருகை புரிந்தார். அதற்கு பிறகு இந்த மாத கூட்டத்திலையும் கலந்து கொண்டு ஐயாவுடைய அற்புதமான ஒரு கருத்துக்களை இந்த இடத்துல பதிவு செய்ய இருக்கின்றார். உண்மையிலே சொல்ல போனால் சென்னையிலிருந்து இங்கே வருகை புரிந்து இந்த மாரி ஒரு கருத்துக்களை பதிவு செய்யறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் அவருடைய யூடியூப் சேனல், அவரோட வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் சேனலில் இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்த கேள்வி அதிலிருந்து கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பதிலை கொடுப்பார். ஒரு கேள்விக்கு 10 பதில், அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தையும் கொடுத்து கொண்டு அவருக்கு விலை உயர்ந்த சம்பளத்தில் கூட வேலைகள் கிடைத்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஜோதிட உலகம்தான் என் உலகம் அப்படின்ற ஒரு ஆர்வங்கள், எண்ணங்களும், சிந்தனைகளும் அவர்கிட்ட ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லை, ஜோதிட உலகத்திற்கு நிறைய நன்கொடையும் மகத்தான ஒரு சேவையும் செய்து கொண்டு இருக்கிறார். ஆன்மீகத்துக்கும் நிறைய மகத்தான ஒரு சேவைகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார். நம்முடைய ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவிற்கு கூட 25,000 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எல்லாத்தினாலையும் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் வராது. ஆனால் அவருடைய அற்புதமான ஒரு நிகழ்வு தொடர்ந்து நிறைய விஷயத்தில் செய்து கொண்டு வருகின்றார். அவர்கள் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு வருகை புரிந்து இப்பொழுது அற்புதமான ஒரு கருத்துக்களை பேச இருக்கின்றார். உங்களுடைய கைத்தொட்டலோடு, உங்களுடைய உற்சாகத்தோடு இப்பொழுது பேச வருமாறு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். எப்படி வச்சுக்கிறீங்களா? அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். மதிய உணவு இடைவெளிக்கு அப்புறமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த ஐயா திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அண்ட் என்னுடைய அன்பு சகோதரர் குருநாதர் ஐயா திரு மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஜோதிடத்துறை அப்படிங்கிறது முழுக்கவே ஒரு சரஸ்வதி கடாட்சம். யாருக்கு பரிபூர்ணம் அமைஞ்சிருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த துறையில் பயணிக்க முடியும். நீங்கள் ஒரு ஜோதிடம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கு இல்லையா, ஆயக்கலைகள் இருக்கு, அதில் உங்களுக்கு ஜோதிடம்ன்ற ஒரு கலை மீது ஒரு ஆர்வம் வருது இல்லையா, அதுக்கே சரஸ்வதி கடாட்சம் உங்கள் ஜாதகத்தில் வேணும். நீங்கள் கற்றுக்கிறது, அப்புறம் தெரிஞ்சுக்கிறது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது, அப்புறம் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறது, உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்குறது, அப்புறம் சரி நமக்கு ஜோதிடம் வரும்போல் இருக்கே, நம்ம இதை தொழிலாக எடுத்து பண்ணுவோமா, அப்போ தொழிலாக எடுத்து பண்ணுறது, அது ஜெயிக்கிறது, இது எல்லாத்துக்கும் கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். யாரும் எந்த தொழிலையும் இருக்கணும்னாலுமே அந்த தொழில் சார்ந்த அந்த தொழிலுக்குரிய கடவுளுடைய அனுகிரகம் வேணும். அப்போ இப்போ இந்த அறையிலே நம்ம எல்லாரும் இருக்கோம், ஒரு ஜோதிடத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சை கேட்க போகிறோம், இல்லை ஜோதிடத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு கலந்தாய்வுக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே சரஸ்வதி அருள் பெற்ற குழந்தைகள். இதில் வயசு வித்தியாசமே கிடையாதுங்கய்யா. இப்போ நான்லாம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தை தான் இந்த ஜோதிடத்துறையில். அப்போ ஐயா என்னை கூப்பிடும்போது, நீங்கள் வாங்க, நீங்கள் ஒரு பேசணும், நீங்கள் உங்களுக்கு ஒரு தலைப்பு தர்றேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஐயா, நீங்கள் ஒரு குருநாதர், நீங்களே எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிட்டு இந்த சொசைட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல நான் என்ன தலைப்பை பற்றி பேசுறது? நீங்களே மிகப்பெரிய ஒரு ஆசான் இருக்கும் இடத்தில் நம்ம கல்வி கற்க தான் வர முடியுமே தவிர நான் கல்வியை சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லைங்கய்யா அப்படின்னா. அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னா,
முதல்ல நான் அங்கேருந்து வந்தது வந்து எனக்கு தெரிஞ்சது, நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி தரப்பேன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இங்கு நானும் கற்கத்தான் வந்திருக்கிறேன். அது பரிபூர்ணமாக எனக்கு நடந்தது. என்னன்னா, முதல்ல ஐயா கிட்ட, மூந்தன் ஐயா கிட்ட நான் கத்துக்கிறது உயரத்திலும் எளிமை. இன்னைக்கு சாதாரணமா ஓரளவுக்கு ஒரு பொருளாதார வசதிக்கு வந்தாலே ஒரு 5 அசிஸ்டன்ட் வச்சுக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கே பல படிநிலைகள் இருக்கு. இன்னைக்கு உதாரணம் சொல்றேன். என்னை சென்னையில இருந்து அப்படியே ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு கூடவே இருந்து, இங்க எங்க இருக்கீங்க, வந்துட்டீங்களா, எந்த ஹோட்டல் தங்கியிருக்கீங்க, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா, இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு நான் ஆச்சரியம். அவங்களுடைய உயரம் எவ்வளோ பெரிய உயரம், அவங்களுடைய அந்தஸ்து எவ்வளோ பெரிய அந்தஸ்து. ஒரு 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 ஆசானாக இருக்கிறாங்க. அவங்க வான்னு சொன்னால் அவங்களுடைய அன்புக்கும் அவங்களுடைய அந்தஸ்துக்கும் மரியாதை கொடுத்து வர்றதுக்கு இன்னைக்கு தமிழக அளவில், இந்திய அளவில், உலக அளவில் அத்தனை ஜோதிடர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, தம்பி கிளம்பி வாங்க, நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலே போதும், நான் வந்துடுவேன். ஆனால் அவங்க அப்படி நடத்தலை. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிட மேதை, ஒரு 30 வருஷம் நான் இந்த சர்வீஸில் இருந்து பல பேருக்கு வந்து நான் பெரிய என்னமோ பண்ணிட்ட மாதிரி, அப்படி ஒருத்தருக்கு எப்படிலாம் கவனிப்போமோ அப்படிலாம் கவனிக்கிறாங்க. கடைசியில் இங்கே நான் வந்துட்டு மெயின் ரோட்டில் வந்துட்டு, ஐயா நான் வந்துட்டேன் எங்கன்னு தெரியல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவே கிளம்பி நடந்து வர்றாங்க. இதெல்லாம் எங்கே நடக்கும் எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு ஜோதிடத்துறையில் வந்து ஒரு 4 யூடியூப்ல நம்ம வீடியோ போட்டாலே அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி ஆயிடுறாங்க. அவங்கள நீங்கள் அணுகவே முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தானும் கற்று அதில் பாண்டித்தியம் பெற்று பல மாணவர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசான் வந்து இந்த அளவுக்கு எளிமையாக இருக்காங்கன்னா, ஜோதிடத்துறையில் நான் ஐயாவிடம் கற்றுக்கிட்ட முதல் பாடம் அந்த எளிமை தான். அந்த எளிமை தான் ஐயாவோட பெருமையும் கூட. நான் இவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத ஐயா ஒரு இடத்துலையும் பதிவு பண்ணதே இல்லை. அவரை தெரிஞ்சு, அவருடைய அருமை பெருமை தெரிஞ்ச நம்ம எல்லாரும் தான் அவர் பெரியவங்க அவர் உயர்வானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நாம் ஜோதிடத்துறையில் சாதிக்கணும்னா முதல்ல நாம் எப்போவுமே கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை தான் இருக்கணும். அந்த மனப்பான்மை இருந்துட்டா ஜோதிடத்துறை நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னைக்கு உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், 12 கட்டத்தில் எனக்கு எல்லாமே தெரியும், ஒவ்வொரு பாவங்க எனக்கு வந்து மனப்பாடம், எனக்கு திதி எல்லாமே தெரியும், எனக்கு ராசி நட்சத்திரம் தெரியும், எனக்கு பரிகாரம் எடுத்துடுவேன், நான் ஒரு ஜாதகத்துக்கு பார்த்த உடனே சொல்லிடுவேன் அப்படிங்கிற ஒரு மமதை, ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சோ அன்னைக்கே சரஸ்வதி உங்களை சோதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல இப்போ எனக்கு வந்து ஐயா சொன்ன பரிகாரங்கள் எப்படி எடுப்பது அப்படின்னு உங்களுக்கு தலைப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. ஐயா நீங்கள் எடுத்து சொல்ல முடியாத பரிகாரத்தை நான் சொல்லிட போறேன் அப்படின்னு. சரி தம்பி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்குங்க, அதன் மூலமா 4 பேர் கத்துக்குவாங்கல்ல அப்படின்னாங்க. உண்மை என்னன்னா, இந்த இடத்துக்கு வந்து இத்தனை மணி நேரம் நான் வந்து கத்துக்கிட்டு நான் தான் கத்துக்கிட்டேன். ஓனியும் என்னுடைய அண்ணன் திரு சீதா சுரேஷ் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க எங்கேயுமே தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய நான் இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டேன்னு காட்டிக்கவே மாட்டாங்க. எங்கே காட்டிக்கணுமோ அங்கே தான் காட்டிக்குவாங்க. இவ்வளோ நேரம் என் கூட இவ்வளோ பெரிய மேதை கூட நான் உட்காந்து பயணிச்சுக்கிட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாந்தி கிளாஸ் 1.5 மணி நேரம் கிளாஸ் 1.5 மணி நேரம் போனதே தெரியல நமக்கு. இதை விட இவ்வளோ தெளிவாகவும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இவ்வளோ சிம்பிளாகவும் உடைச்சு அப்படியே பாட்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க மாந்தியை. கிட்டத்தட்ட கொஞ்சம் நான் ஆக்சுவலி இங்கே உட்கார சொல்லிட்டாங்கன்னா உட்காந்து நான் அங்கே உட்கார வேண்டிய ஆள் தான். நான் அங்கே பார்த்துட்டே தான் இருந்தேன். இன்னும் சொல்ல போனால் நோட்ஸே எடுக்க தேவையில்லை. அண்ணனோட கிளாஸை அப்படியே உள்ள அப்படியே நமக்கு பதியுது. அப்போ முதல்ல கற்றுக்கணுன்ற அந்த எண்ணம் எப்பவுமே இருந்தால், நீங்கள் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஆனாலும், நீங்கள் எத்தனை வீடியோ பேசியிருந்தாலும், ஒரு விஷயத்தை புதுசாக யார் சொல்லி கொடுத்தாலும் அதை நீங்கள் புதுசு போலவே கற்றுக்கணும். நமக்கு தெரியாதுன்னு நினச்சி கற்றுக்கும் போது தான் நீங்கள் அதில் தெளிவுபட முடியும். அப்போ பரிகாரம் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேற என்ன வேணால் நீங்கள் கற்றுக்கிறதா இருக்கட்டும், முதல்ல உங்கள் மனநிலையில் ஒரு மமதை இல்லாத, கர்வம் இல்லாத ஒரு மாணவன், நான் ஒரு ஜோதிட மாணவன்ற மனநிலை எப்போதும் இருந்தாலே நீங்கள் ஜோதிட சக்கரவர்த்தி ஆகிடலாம். நீங்கள் ஜோதிடத்துறையில் நீண்ட பயணமாக நீங்கள் பண்ணணும், நீங்கள் வாழும் காலம் எல்லாம் ஜோதிடராக பயணிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு மாணவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எப்போவுமே பயணிக்கணும். அப்புறம் பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்காக நான் பார்க்குறேன். ஒரு சர்ச்சைக்குரிய டாப்பிக்காக தான் அந்த பரிகாரத்தை நான் பார்க்குறேன். பொதுவாகவே காய்த்த மரம் தான் கல்லடிப்படும். யாரெல்லாம் கேலி பண்ணுறாங்க? மருத்துவரை கேலி பண்ணுறாங்க, டீச்சரை கேலி பண்ணுறாங்க, போலீஸை கேலி பண்ணுறாங்க, பாலிட்டிஷியன்ஸை கேலி பண்ணுறாங்க, வக்கீலை கேலி பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் ஒரு அதிகாரத்தில் ஒரு பதவியில் இருக்கிறவங்க தான்.
ஜோதிடர்களையும் கேலி பண்றாங்க. அப்ப நாமளும் இந்த சமூகத்தில் ரொம்ப முக்கியமானவன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் எந்த ஜோதிடம் எங்களை ஏன் கேலி பண்றீங்க, எங்களை எப்படி நீ கேலி பண்ண போச்சு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், என்னை நீ கேலி செய்வதால் என்னுடைய கர்மாவை தான் நீ எடுத்துக்கிற கண்ணா, நல்லா கேலி பண்ணு, இன்னும் 4 கெட்ட வார்த்தை போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணு தான் சொல்லுவாங்க. ஜோதிடத்தை முறைப்படி பயின்றவர்களும் கடவுளுக்கு நிகராக அதை செஞ்சுட்டு வரவங்களும் யாரோட கேலி கிண்டலுக்கும் மனம் பாதிக்காமல் இருப்பாங்க. காய்த்த மரம் தான் கல்லடிப்படும். அப்போ இந்த பரிகாரத்தின் பொருட்டு பலருக்கும் பல விதமான சந்தேகங்களும் கருத்து வேறுபாடுகளும் விமர்சனங்களும் இருக்கு. பரிகாரங்கள்லாம் பொய், ஏமாற்று வேலை, காசு பறிக்கும் வேலை அப்படிங்கிற மனப்பால் குடிச்சிருக்கிறாங்க. பரிகாரன்ற நினைக்கிறீங்களா? முதல்ல நிறைய பேருக்கு இந்த ஜோதிடத்துறை இன்னைக்கு ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய அறியாமை. ஜோதிடத்துறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஒருத்தருக்கு பலன் சொல்கிறீங்க, தீர்வு சொல்கிறீங்க அப்படின்னாலே, எப்போ ஒருத்தர் ஒரு ஜாதகத்தை நீங்கள் திறந்துட்டீங்கன்னா இல்லை சாஃப்ட்வேரில் போட்டிங்கனாலே அந்த ஜாதகருடைய கர்மாவில் பாதி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இது கர்மாவை வாங்கி கர்மாவிலேருந்து விடுவிக்கிற ஒரு சர்வீஸ்ன்றதை முதல்ல மற்றவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க வெளிப்பார்வைக்கு ஜோதிடர் சந்தோஷமா இருக்காரு, சம்பாதிக்கிறாரு, காரில் போறாரு, அவருக்கு பேர் புகழ் கிடைக்குது, அவருக்கு வருமானம் கிடைக்குது தான் தெரியுது தவிர அவங்க லைஃப்ல எவ்வளோ சிரமங்கள் அனுபவிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஜாதகங்கள் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கு முகம் பேர் தெரியாதவங்களுடைய கர்மாவை வாங்கிக்கிட்டு அந்த கர்மாவை இவங்க வாங்கிக்கிட்டு அந்த கர்மாவிலிருந்து அந்த கேள்வியாளர் விடுவிக்கிறதுக்கு என்ன பலன், என்ன பரிகாரம்ன்றத சொல்றாங்க. அந்த பரிகாரத்துக்கோ இல்லை தட்சணையோ நீங்க தர்றீங்க இல்லையா, அவர் உங்க கர்மா வாங்குறதுக்கான ஒரு தட்சணையை தான் நீங்க தர்றீங்க. நீங்க ஒரு ஜோதிடருக்கு 500 ரூபா தட்சணை, 501 ரூபா தட்சணை தர்றீங்க அப்படின்னா அதுக்கு மேற்பட்ட கர்மாவா வாங்கியிருப்பாருன்னு அர்த்தம். உங்கள் பார்வைக்கு தெரிவதெல்லாமே ஒரு பகுதி தான். என்னால் ரொம்ப அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியும், பிரபல ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் இல்லை இன்னைக்கு வளர்ந்து வர ஜோதிடராக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்க கர்மா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிரமங்கத்துக்கு ஆளாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் மிகச்சிறந்த ஜோதிடர்களாக இருந்தால் இன்னைக்கு சீனியர் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாருமே நீங்கள் போய் பாருங்க, உடல் அளவிலையும் மனதளவிலையும் குடும்பத்தளவிலையும் மிகப்பெரிய சோதனையிலையும் வேதனையில் இருப்பாங்க. அது காரணம் மக்களுடைய கர்மாவை வாங்கிக்கிட்டு அவங்க நல்வழிப்படுத்துறதுனால கிடைச்ச ஒரு பரிசு. ரெண்டாவதுங்கய்யா, நிறைய பேர் ஜோதிட வகுப்பு படிக்கலாம், ஜோதிட புஸ்தகங்கள் இருக்கு, இன்னைக்கு யூடியூப்லேயே கொட்டி கிடக்கு. நம்மகிட்ட வர்ற கிளைண்ட்ஸே இன்னைக்கு சாதாரணமாக வர்றாங்க, அவங்களே பயங்கர நாலேஜபிளாக தான் வர்றாங்க. எனக்கு லக்னம் அங்கே இருக்குது, லக்னம் இந்த பார்க்குது அதை பார்க்குது. நீங்கள் இன்னைக்கு ஜோதிடத்தை ரொம்ப 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 சிறப்பாகவும் அக்குவேர் ஆணிவேராக கற்றுக்கிட்டு நீங்கள் அவரை விட வர்ற கிளைண்ட்டை விட ஒரு சிறந்த மனிதராக இருந்தால் மட்டும்தான் கிளைண்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். இல்லை அவங்கள ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எப்பவுமே கற்றுக்கக்கூடிய மனநிலை இருக்கணும். உங்களுடைய மனசு கற்றுக்கணும் கற்றுக்கணும் கற்றுக்கணும், நமக்கு ஒன்றும் தெரியாது, கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலக அளவுன்ற மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் பொது ஜனத்தை விட ஒரு படியாவது அதிகமாக நீங்கள் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய வழி சொல்லக்கூடிய ஆசானாக ஒரு ஜோதிடராக நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேட் கற்று வச்சுருப்பீங்க, அதை சொல்லி அது படிச்சிருக்கோம், உடனே ஓகே நம்ம கற்றுக்கிட்டோம் படிச்சிருச்சு, இனி நாம தான் எல்லாமே, இனி நாம ஜோதிட புக்கை படிக்க தேவையில்லை, எந்த கிளாஸையும் நம்ம கவனிக்க தேவையில்லை, எந்த வீடியோவும் பார்க்க தேவையில்லை, எந்த ஒரு புது நுணுக்கங்களையும் எந்த ஒரு புது சாராம்சையும் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை நினச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துலையும் தோத்துட்டீங்க. ஐயா இன்னைக்கு புற்றீசல் போல புது 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 புதுசாக நிறைய ஜோதிடர்கள் வர்றாங்க, உலகம் முழுக்க பரவிருச்சு. ஆனால் அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. எத்தனை பேர் வந்தாலும் நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய மனப்பான்மை அப்படியே பேலன்ஸ்டாக இருந்து சரஸ்வதி தேவி இட்ட பிச்சை நாம் பார்த்துட்டு இருக்க ஜோதிடம் ஜாதகம் அப்படின்ற அந்த உணர்வு இருந்து அந்த அம்மாவை இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கிக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு யாரை பற்றிய கவலையும் தேவையில்லை. எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பேர் ஜோதிடம் கற்றுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய அந்த அனுகிரகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கய்யா, இது ஏதோ ஒரு சந்து இல்லை ஒரு ஊர் ஒரு நாடு அதுக்கு மட்டுமே உரித்தான கலை கிடையாது. உலகம் முழுவதும் செல்லுபடி ஆகக்கூடிய கலை. உங்களுக்கு கிளைண்ட்ஸ் உலகம் முழுக்க இருக்க போறாங்க, உலகம் முழுக்க இருக்க போறாங்க. இல்லை தமிழ்நாடு மட்டும் எடுத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்க போறாங்க. கோடிக்கணக்கான பேருக்கு நீங்க ஜாதகம் பார்க்க முடியுமா? முடியாது.
ஒரு 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும். 24 மணி 8 மணி தூங்க போறீங்க. ஒரு 8 hours 10 hours நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 10 ஜாதகம் 10 தான் பார்த்துருவீங்களா எனக்கு தெரியல. 10-20 ஜாதகம் அதிகபட்சம், அதுக்கு மேலே முடியாது. நீங்களே எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க, பலனும் வந்து சொல்ல முடியாது. அப்போ உங்களோட வாழ்நாள் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஜாதகம் தான் பார்க்க போறீங்க. உங்களுக்குன்னு எந்த கிளைண்ட் எழுதப்பட்டிருக்கோ அந்த கிளைண்ட் உங்களை தேடி வரத்தான் போறாங்க. அதனால முதல்ல இதில் எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும், இதில் என்ன பணம் இருக்குன்ற அந்த கான்செப்டுக்குள்ள போகவே போகாதீங்க. முதல்ல நீங்கள் ஜோதிடராக ஜெயிக்கிறதுக்கு பணத்தை ஒரு குறியீடாக வைக்காமல் இருக்கிறதா முதல் தகுதியே. அப்பதாங்க உங்களுக்கு வாக்குப்படியே வரும். இது நீங்க பிசினஸா பார்க்கணும். எப்படி உங்களுக்கு வாக்குப்படி வரும்? டெய்லி உங்களோட இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு தான் நீங்க ஜாதகத்தை திறக்கணும். ஐயா, உங்களுக்கு அந்த ஜாதகத்தை, அந்த ஜோதிடத்தை, அந்த நுணுக்கங்களை கத்துக்கக்கூடிய அந்த ஆர்வம் மட்டும் இருந்தாலே போதும். பேர், புகழ், பணம், செல்வம் எல்லாம் உங்களை தேடி வரும். எப்ப நீங்க வந்து எனக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும், என் டார்கெட் இவ்வளோ அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு வாக்குப்படி வரும்? ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றேன். எந்த வயதில் வேணாலும் ஜோதிடத்தின் மீது ஆர்வம் வரலாம். ஆனா இந்த வயதில் தான் உங்களுக்கு ஜோதிடத்தின் மீது ஆர்வம் வரணுங்கிறதே உங்களுடைய கட்டத்தில் இருக்குங்கய்யா. ஒருத்தருக்கு வந்து 40 வயதுக்கு மேலே தான் அந்த ஜோதிடத்திற்கு அறிமுகம் ஏற்படும். 40 வயதில் அடிப்படை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த வீடியோஸ் அப்பதான் அவங்க கண்ணில் பட ஆரம்பிக்கும். யாரோ அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட, அவங்களுக்கு விதிக்கப்பட்ட, அவங்களுக்குன்னு எழுதப்பட்ட ஒரு குருநாதர் மீது அவங்க ஆர்வம் வரும். இவர்கிட்ட கிளாஸ் சேருவோமா, இவர்கிட்ட கற்றுக்குவோமா அப்படி நேரம் அவர் எந்த மூலையில் வருவாங்க, பணத்தை கட்டுவாங்க, படிப்பாங்க. ஒரு சிலருக்கு இப்போ என் மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் இளமை காலத்திலே ஜோதிடத்தின் ஆர்வம் வரும், கற்றுக்குவோம், சொல்லுவோம், அது ஜெயிக்கும், அதன் மீது தொடர்ந்து அதில் பயணிப்போம். அப்போ எந்த வயதில் நீங்கள் ஜோதிடத்துறையில் வர்றீங்கன்றது ஒரு விதியே இல்லைங்கய்யா, ஒரு கணக்கே இல்லை. உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்கள் மனநிலை என்னவா இருக்குது, நீங்கள் எத்தனை பேருக்கு வழிகாட்டினீங்க, உங்களால் எத்தனை பேர் ஜெயித்தார்கள், இதுதான் கணக்கு. அதே போல் பரிகாரம் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை. அதுக்குன்னு ஒரு ஃபார்முலாவே இல்லைங்கய்யா. இதுதான், இது இப்படி இங்கே 2-2-4 இதான் பரிகாரம் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒரு பேசிக் ரூல்ஸ் வேணா இருக்க. முக்கூட்டு கிரகம், அது இது, ராகு கேது, பார்வை, ராகு அச்சுக்கு வெளியில் என்ன கிரகம் இருக்கு, அந்த கிரகத்தை பிடிக்கலாம். இதை 11ஆம் இடம் பாவம், 12ஆம் பாவம், விரயஸ்தானம், அது இது, சனி லக்னத்திலே இருக்கு, லக்னத்து 2ஆம் இடத்துல சனி இருக்கு, கோடீஸ்வரர், என்ன வேணா நீங்க சொல்லலாம். ஜோதிடத்தை தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், இல்ல ஆர்வலர்கள் வச்சுக்கோங்க, மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள். ஏன்னா ஆர்வலர்கள் தான் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க. ஒரு ஜோதிடர் இப்படி சொல்லுவார், இன்னொரு ஜோதிடர் இப்படி சொல்லுவார். ஆனா என்னன்னா, ஒரு 10 ஜோதிடர் வீடியோ பார்த்தீங்கன்னா 10 ஜோதிடருமே ஒரு விஐபி ஜோதிடரா இருப்பாரு. அது 10 பேருக்குமே மக்கள் இருப்பாங்க, ஆதரவாளர் இருப்பாங்க. ஆனா 10 பேரும் 10 டிஃபரெண்ட் கான்செப்டா சொல்லுவாங்க. அப்ப எது உண்மை? 10மே உண்மைதான். அந்த 10மே வந்து ஆத்தென்டிக்கா இருக்கும், ஃபார்முலாக்குள்ள அடங்கி போயிருக்கும். 10 பேர் ஜாதகத்தையும் அந்த 10 ஜோதிடர்கள் சொல்றதையும் கேட்டு ஒரு 100 பேர் பலன் அடைஞ்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அந்த ஜோதிடர் தான் வந்து சூப்பர் ஸ்டார். எங்க சார் சொன்னார்னா சொன்னதுதான், எங்க சார் நட்சத்திரமே இல்லைன்னு சொன்னா நட்சத்திரம் கிடையாது, லக்னம்னா வேஸ்ட் சொல்லிட்டாருன்னா லக்னமே வேஸ்ட். ஒரு லக்னம் தான் எல்லாமே சொல்லுவாரு, லக்னம் தான் எல்லாமே, எங்க சார் சொல்லிட்டாரு. அப்ப நீங்க யாரை போய் அணுகணும், எந்த ஜோதிடர் மூலம் உங்களுக்கு பலன் கிடைக்கும், வழி கிடைக்கும்ன்றத உங்களுடைய கர்ம பதிவில் இருக்கும். அவரை தான் நீங்க தேடி போவீங்க. ஐயா, ஒரு பையன் வந்து சினிமாவுக்கு தான் போகணும்னா அவன் சினிமா கண்டிப்பா போயிடுவான். நீங்க 1000 தடுத்தாலும் அவனுடைய ஜாதகம் சினிமா துறைக்கு இழுத்துட்டு போயிடும். இப்ப நான் ஜோதிடத்துறையில தான் இருக்கணும்ன்றது விதி இருக்கிறனால நான் அரசு துறையில் பதவியில் இருந்துமே நான் அதை விட்டுட்டு இங்க வந்துட்டேன். அப்ப அந்த கட்டை எவ்வளவு வீரியமானது பார்த்துக்குங்க. ஒரு ஜாதகத்துல பார்த்தவனே உனக்கும் உன் தந்தைக்கும் வந்து கருத்து வேறு அதிகமா இருக்கும்னா ஆமா தானே சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன கத்துக்கணும், அந்த ஃபார்முலாஸையோ அந்த பேசிக் விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காம ஐயா இது வந்து ரொம்ப நம்ம துறையில் இருக்கக்கூடிய அபத்தங்களை நாம தான் பேசணும். ஆமாம், ஜோதிடத்தை முழுமையா கத்துக்காம ஆபீஸ் போடுறவங்களும் இருக்காக தான் செய்யறாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னால் உறுதியா சொல்ல முடியும், சரி ஒரு ஆர்வத்தில் வந்துட்டீங்க, ஆனா தயவு செஞ்சு வந்ததுக்கு அப்புறமாவது தயவு செஞ்சு முழுமையா கத்துக்குங்க. நீங்க ஒரு காலப்போக்கில் ஓரளவுக்கு கற்று தேர்ந்த ஒரு ஜோதிடரை நீங்க ஜெயிச்சிடலாம். நீங்க ஏதோ ஒன்று சொல்லி காசு வாங்கணும், போனவங்க திருப்பி நம்மகிட்ட வரணுன்ற அவசியம் இல்லை.
வர்றவங்க வரட்டும், நம்ம காசை வாங்கி போடுவோம், நம்ம ஒரு ஜோதிடராக ஃபார்ம் ஆகிட்டோம், இனிமேல் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களால் வித் ஸ்டாண்ட் பண்ண முடியாது, உங்களால் அங்கே காலம் தள்ள முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு சிஸ்டம் பிடிச்சிருக்கு, எனக்கு கரெக்டாக வருது, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்கிறேன், கரெக்டாக பலன் வருதுன்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள், அந்த சிஸ்டத்தை மீண்டும் 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 படிங்க. அந்த சிஸ்டத்தை நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிருங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு வாக்கியம் தாங்க கரெக்டாக வருது, வாக்கியத்தை நீங்கள் பிடிச்சிங்க. திருக்கணி தான் கரெக்டாக வருது, எனக்கு திருக்கணி தாங்க, இதை தாங்க நான் போடுறேன், என் லக்னம் இங்கே தாங்க வருது, எனக்கு இதாங்க கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். முதல்ல வர்ற கிளைண்ட்டை நீங்கள் தான் வந்து ஆட்சி பண்ணணும். அவங்க உங்களை நம்பி தான் வர்றாங்க. உங்களுக்குள்ளேயே கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அப்புறம் அவர் வந்து அந்த பவர் எடுத்துக்குவார். யார்? கிளைண்ட். அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவார். இப்போ நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக சொல்லும் போது தான் கிளைண்ட்டுக்கும் ஓகே, இவர் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு, நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு வரும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் அந்த பேசிக்ஸையும் அந்த நுணுக்கங்களையும் கற்றுக்கிறதுக்கு நிறைய நாட்கள் கூட செலவு பண்ணிக்கங்க. ஆனால் முழுமையாக கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு மிக குறுகிய காலத்திலே நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துரும். எப்போ நீங்கள் கற்றுக்கிறீங்களோ அப்போ ஒரு கிளைண்ட்டோடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சொல்ல 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 அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பேச 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 ஆமாம் 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 சார், ஆமாம் சார், உண்மை சார், உண்மை சார், இருக்கு சார், இருக்கு சார், இருக்கு சார் அப்படின்னு அவர் ஆமாம் 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 ஆமான்னு சொல்ல 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 உங்கள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு ஏற்படும். அந்த பிரமிப்பு நீங்க என்ன, நீங்க 500 ரூபாய் எதிர்பார்த்திருப்பீங்களா? அவங்க 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஐயா, காசை ஏங்க நீங்க தேடுறீங்க? காசை மனசுல வச்சுக்காதீங்க, கலையை கத்துக்குங்க. கலை தான் உங்களுக்கு சோறு போடும். நீங்க பணத்தையோ புகழை தேடாதீங்க. பணமும் புகழும் பேரும் அந்தஸ்தும் இந்த கலை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை தேடி வந்து கொடுக்கும். ஐயா, நான் எந்த யூடியூபும் தேடி போகலங்க. ஐயா, இன்னைக்கு எனக்கு யூடியூப் புகழ்னு சொல்றாங்களே, நான் யூடியூப்பை தேடி போகலை. ஐயா, நான் என்ன கலையை கற்றுக்கிட்டேன். என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் பதிவுகள் போடுறேன் ஜோதிடம் சார்ந்து. ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த ஜோதிட ரீதியாக அனுப்பி போஸ்ட் போடுறேன். மக்கள் அங்கே இருக்கிற அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற மக்கள் வந்து என்னை வந்து என்ன உனக்கு ஜோதிடம் தெரியுமா? ஆமாம் தெரியும். சரி, எனக்கு பார்க்குறியா? பார்க்குறேன், கொடு. பார்த்தேன், அதை செய்கிறாங்க, நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? நான் அகில் சித்தார்த்திடம் ஜோதிடம் பார்த்தேன், அவர் சொன்னதை செய்தேன், எனக்கு பழித்தது, எனக்கு கல்யாணம் நடந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு, எனக்கு வேலை கிடைச்சிச்சு, எனக்கு கடன் திரும்ப வந்துச்சுன்னு எழுதுறாங்க. இன்றைக்கும் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, ரிவ்யூ தான். இன்னைக்கு உள்படங்கயா கிளைண்ட் அவங்களுடைய ஃபீட்பேக் எழுதி போடுறாங்க. அந்த ஃபீட்பேக் தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். அப்படிப்பட்ட என்னுடைய ஃபீட்பேக்ஸை என்னுடைய ஃபேஸ்புக் பதிவுகளில் பார்த்துட்டுனா ஐபிசி போன்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வந்து அவருடைய அதிகாரிகள் வந்து என்னை அணுகி நீங்கள் எங்களுக்கு பேட்டி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து, நான் சொல்ல போனால் நான் மறுத்தேன். ஐயா, ஃபேஸ்புக்கில் கூட என் ஃபேஸ் கிடையாது. உண்மை, நான் ஃபேஸ்புக்கில் என் புகைப்படமே வைக்காம தான் வச்சுருந்தேன். எனக்கே தெரியாது ஒரு காலத்தில் என் ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும். நீங்களே நினைக்கலைனாலும் நீங்கள் அந்த கலையை கற்றுக்கிட்டீங்கன்னா சரஸ்வதி தேவி உங்களை இழுத்து கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் கேமரா முன்னாடி உட்கார வைப்பா. உங்களுக்கு புகழை கொடுப்பா, பெயரை கொடுப்பா, செல்வத்தை கொடுப்பா, சகலத்தையும் கொடுப்பா. அப்போ நீங்கள் உங்களுடைய கவனமும் உங்களுடைய லட்சியமும் என்னவா இருக்கணும்னா, ஜோதிடத்துக்குள்ளே வரணும். வந்துட்டீங்க, முதல்ல ஒரு டிசிஷன் எடுங்க. சும்மா கற்றுக்க போகிறீங்களா, தெரிஞ்சுக்க போகிறீங்களா, இல்லை தொழில் முறையை எடுத்து பண்ண போகிறீங்களான்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. ஆமாம், இனி மிச்ச காலத்தை நான் வந்து ஒரு ஜோதிடராக தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை கேளுங்க. அதுவும் உங்கள் மனநிலையும் ஒன்றாக சேர்ந்து, ஆமாம் மிச்ச காலத்தை நான் ஜோதிடராக தான் பயணிக்க போகிறேன், அதில் நான் வந்து தொழில்முறை எடுத்து பண்ண போகிறேன், மக்களுக்கு வழிகாட்ட போகிறேன், மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறேன், இந்த கலையின் மூலமாக நான் பெயர் புகழ் அடையணும் அப்படின்னு உறுதியாக நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி வந்துடுங்க. இல்லையா, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னாலலாம் வந்து ஜாதகம்லாம் சொல்ல முடியாது, கிளைண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியாது, இது என்னவோ சொல்கிறாங்க, லக்னம், ராசி, நட்சத்திரம், சந்திரன், சூரியன் அப்படின்றாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோன்னா நீங்கள் இப்படி வந்துடணும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். இப்போ வந்து யூடியூப்பில் நிறைய ஜோதிடர்கள் வந்து வீடியோஸ் போடுறாங்க. ஆனால் தொழிலாக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பொறுப்பு ரொம்ப அதிகம். ஒரு டாக்டரிடம் தன் உயிரை பணயம் வைக்கிற மாதிரி ஒரு கிளைண்ட் தன் வாழ்க்கையவே ஜோதிடர்கிட்ட பணயம் வைக்கிறாங்க. ஐயா, இந்த பொண்ணை கட்டிக்கலாமா, இந்த பையனை கட்டிக்கலாமா உங்கள்கிட்ட தான் கேட்குறாங்க. கண்ணு கட்டுங்க அப்படின்னு சொல்ல கட்டிடுறாங்கல்ல. அப்போ உங்களுடைய பொறுப்பு எவ்வளோ? அப்போ நீங்கள் அந்த கலையை எந்த அளவுக்கு கற்றுக்கணும்? தன் வாழ்க்கையவே வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் கடவுளுக்கு நிகருங்க ஐயா.
அப்போ நீங்கள் வந்து அந்த சரஸ்வதி தேவியோட காலடியிலே கிடக்கணும். அப்போ தினசரி இங்கே படிக்கணும், தினசரி கற்றுக்கணும். முதல்ல நீங்கள் புத்தகத்தை அந்த திறந்தோ இல்லை வீடியோவை திறந்தோ தினசரி ஒரு 4 விஷயமாவது இந்த ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய அன்றாட அப்டேட்ஸ். ஐயா, ஜோதிடம் தினசரி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அது நின்று போச்சா? ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கய்யா. ஒவ்வொரு கான்செப்ட் புதுசாக பிறந்துக்கிட்டு இருக்கு. ஐயா, உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் நான் இப்போதுதான் சென்ற வாரம் தான் என்கேவி ஜோதிடத்தில் உயர்நிலை முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். நம்ம தான் யூடியூப்ல பிரபலம் ஆயிட்டோமே, நம்மள தான் ஜோதிடம் ஏற்றுக்கிட்டாங்களே, நமக்கு தான் கிளைண்ட்ஸ் வர்றாங்களே, நம்மள தான் எல்லா வீடியோலையும் கூப்பிட்றாங்களே, எல்லா யூடியூப் கூப்பிட்றாங்களே, நம்ம தான் ஜோதிடா ஃபார்ம் ஆயிட்டோமே, நம்ம தான் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆச்சே, நமக்கு எதுக்கு இன்னொரு சர்டிஃபிகேட்டு? அப்படி இல்லைங்கய்யா. இது அத்தனையும் அவளிட்ட பிச்சை, நான் வணங்கும் வாராகி இட்ட பிச்சை தான். அப்போ இதில் என்ன சொல்லுது? டே, உன்னை ஜோதிடரா நான் வந்து நியமிச்சிருக்கேன், மக்களுக்கு நல்லது செய்ய, அன்றாடம் கற்றுக்கோ, புது புது விஷயங்கள் கற்றுக்கோ, டிகிரியை படிச்சுக்க, நல்லா இன்னும் நல்லா சொல்லு, உன்னை வந்து ஜோதிடராக வந்து நியமிச்சிருக்கேன். அது காரணம் மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் அவங்க வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கும் தான்றதை நம்ம உணரணும். எப்போதும் என்றைக்கும் அப்பனுக்கு சுப்பன் எல்லா துறையிலும் உண்டுங்கய்யா. ஆனால் நம்மை விட தாழ்ந்தவர்களும் இல்லை, நம்மை விட உயர்ந்தவர்களும் இல்லை. உங்கள் கவனம் எல்லாம் உங்களை செம்மைப்படுத்திக்கிறதும் உங்களுடைய அறிவை தீட்டிக்கிறதுக்கும் உங்களுடைய கலை அதை இன்னும் இன்னும் கற்றுக்கிட்டு அதில் இன்னும் பாண்டித்யம் பெறுறது, இன்னும் புலமை பெறுறது, இன்னும் இன்னும் அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக சொல்லலான்றதை நீ பார்க்கணும். ஒரு கிளைண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம வந்து நம்ம மட்டும் தான் இருக்கோம், அதனால இதில் இருக்க அபத்தங்களையும் நம்ம தான் பேசி ஆகணும். இந்த கிளைண்ட்டை எப்படி நம்ம வந்து வசியம் பண்ணி நம்ம காசு பறிக்கலாம்? இப்படி யோசிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுங்கய்யா, தப்புங்கய்யா. அது உங்களை நம்பி வர்ற சிறு பிள்ளை ஒவ்வொருத்தரும், நமக்கும் காசு தேவை தான். எல்லாருமே இந்த இது வந்து பணம் தேவையுள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா பரிகாரம்னு எனக்கு டாபிக் கொடுத்ததுனால நான் இதை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறேன். கோயில் பரிகாரம் இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம ஐயாவும் சொன்னாங்க, மாந்தி பரிகாரம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பொருட்செலவு இருக்குது. உண்மைதாங்கய்யா. பொருட்செலவுன்றது என்ன தெரியுமா? அவருக்கு நீங்கள் வாரி கொடுத்துடல, உங்கள் கர்மாவை அவர் வாங்குறாருங்கய்யா, அதுக்கு நீங்கள் கொடுக்குற தச்சனை. கோயில் பூசாரி தட்ட காசு போடுங்கய்யா, உங்க கர்மா கழியுங்கய்யா. அங்க போய் நீங்க வந்து இப்படி நிக்கிறீங்கன்னா, ஐயா சிலை இங்க இருக்கு, பக்தன் இங்க நிக்கிறா, நடுவில் யார் நிக்கிறா? பூசாரி தானே நிக்கிறாரு, அர்ச்சகர் தான் நிக்கிறாரு, புரோகிதர் தான் நிக்கிறாரு. கடவுளுக்கும் உங்களுக்குமான நடுவில் நிற்க தூதரே அந்த பூசாரி தான். அவருக்கு நீங்க உங்களால் முடிஞ்ச காசை போடுங்க. ஆனால் உங்களால் நல்லா முடிஞ்சா நல்லா போடுங்க. உண்மையிலே நீங்க பொருளாதார கஷ்டத்தில் இருந்தால் மட்டும் கம்மியா போடுங்க. நல்லா இருந்துக்கிட்டு கம்மியா போட்டீங்கன்னா மிச்சமே அதுக்கு அந்த போடுற அளவுக்கு எவ்வளவு பொருளாதாரமோ அந்த பொருளாதாரம் உனக்கு போதும் அப்படின்னு குறைச்சு போடும். ஐயா, இறைப்பணிகள் செய்யுங்கய்யா, கோயில் பணிகள் செய்யுங்கய்யா, உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு பணிகள் செய்யுங்கய்யா, நிறைய பேருக்கு உதவி செய்யுங்கய்யா. அதுதாங்க முதல் பரிகாரம். ஒரு மாற்றுத்திறனாளி பார்க்குறீங்களா? உங்க கண்ணில் ஒரு மாற்றுத்திறனாளி படுறாருனாலே கடவுள் உங்களுக்கு அறிகுறி காட்டுகிறார் என்பது பொருள். ஒரு மாற்றுத்திறனாளி உங்ககிட்ட யாசகம் கேட்க வர்றாருன்னா அதை கடந்து போகாதீங்கய்யா. இங்க எல்லாமே பிரபஞ்சம் வந்து அந்த கிரகத்தால் ஆளப்படுறது. இந்த நொடி இந்த க்ஷணம் உன் பார்வையில் இந்த மாற்றுத்திறனாளியை காட்டுறேன்னா உன்னால் என்ற ஒரு தொகையை அந்த ஆளுக்கு கொடுத்துட்டு போன்னு தான் சொல்றேன். அது கடந்துட்டு போகாத, உன் கர்மாவை கழிக்கிறதுக்கு வழிகாட்டுற மகனே செய் அப்படின்னு வந்து உங்களை இஷ்டத்தை சொல்லுது. நீங்க அதை விட்டுருவீங்க, அப்புறம் எங்கேயாவது போய் கஷ்டன்ற வேண்டியது. ஐயா, இன்னொன்று சொல்றேன், முதல்ல ஒரு விஷயத்தை நம்பணும், அதை முழுமையாக நம்பணும், அந்த ப்ராசஸை பிலீவ் பண்ணணும். இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு கிடைக்குமான்னு கேட்டால் உங்களுடைய அடிப்படையே தவறு. ஒரு கோயிலுக்கு போங்க, இதுதான் பரிகாரம், உங்கள் கிரகச்சரிக்கையின்படி இந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னால் முதல் அந்த கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், நல்லா அவர் ஜோதிடர் என்னெல்லாம் வழிமுறை சொன்னாரோ அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வந்துடணும். அதன் பிறகு பொறுமை அவசியம். வழிகாட்டிட்டாங்க, அந்த வழியை நம்ம செஞ்சிட்டோம், ரிசல்ட் வரும். ஐயா, நீங்கள் எக்ஸாம் எழுதுனா உடனே பேப்பர் திருத்தி கொடுத்துட்றாங்களா? அதுக்குன்னு பேப்பர் கரெக்ஷன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. டிஎன்பிசிலாம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுனீங்கன்னா 1.5 வருஷம் கழிச்சு ரிசல்ட்டே கொடுக்குறாங்க. ஆனால் ஜோதிடர் சொன்ன அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து வந்துடணும். ஐயா, நான் பரிகாரம் செஞ்சுட்டேன். எப்போ செஞ்சீங்க? 3 நாள் ஆச்சு, இன்னும் ஒன்றும் வரலையே. ஐயா, முதல்ல நீங்கள் ஒரு ஆளுமை நிறைந்த ஜோதிடராக இருந்தால் மட்டும்தான் கிளைண்ட்டு உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு தருவார்கள். நீங்களே அரைகுறையாக இருந்தால் கிளைண்ட்டு உங்களை மதிக்க மாட்டார்கள். கிளைண்ட்டுன்னு யார் தெரியுமா? கடவுள் உங்ககிட்ட அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு மனிதர். அதை உணருங்க. கஸ்டமர் இஸ் காட். அப்போ அவர் காடுன்னா அந்த காடுக்கு நீங்கள் சரியாக சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை வளர்த்துக்கணும்.
இது வந்து ஒரு அஸ்ட்ராலஜி சைக்காலஜிங்கயா. நீங்களும் உங்கள் கிளைண்ட்டும் பேசும்போது உங்கள் 2 பேருடைய மனநிலை ஒத்து போகணும். நீங்கள் உங்கள் கிளைண்ட்டோடைய மனசை ஆட்சி பண்ணணும். அதுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 2 நிமிடம். ஒரு படம் ஓப்பன் ஆகுதுன்னா முதல் சீன் 2 சீன்லேயே அந்த படத்தின் மீது நீங்கள் ஒரு ஈர்ப்பு வரணுங்கிறது தான் ஒரு டைரக்டரோட வெற்றி. அதுபடி கிளைண்ட் வந்து உட்கார்ந்து ஜாதகத்தை திறந்து அந்த 2வது நிமிஷமே இவர் சொன்னா ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் அந்த கிளைண்ட் மனசில் விதைக்கணும். அதற்கு நீங்கள் படிக்கணும். ஐயா பரிகாரங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபார்மேட்டு, இந்த 4 பரிகாரம் 5 பரிகாரம் சொன்னால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உண்மை கிடையாதுங்கய்யா. நீங்கள் ஒரு சிஸ்டத்தை பிடிங்க, அதை ரிப்பீட்டடாக படிங்க. ஒரு புத்தகத்தை பல 100 முறை படிக்கத்தான் அதன் மீது நீங்கள் பாண்டித்யம் பெற முடியும், மனப்பாடமாகும். அது உங்களுக்கு தூக்கத்தில் எழுப்புனா கூட அந்த விஷயம் மறக்காது. அதாவது 10-15 விஷயத்தை கற்றுக்கிறது, ஆனால் எதுலையுமே நீங்கள் பாண்டித்யம் பெற முடியாதுன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் குழப்பத்திலே இருப்பீங்களே தவிர தெளிவு பெற முடியாது. நீங்கள் தெளிவு பெறாமல் எப்படி கிளைண்ட்டுக்கு நீங்கள் பரிகாரம் சொல்லுவீங்க? இந்த சபையிலேயே ஒரு முடிவு எடுத்துங்க. இன்று இரவு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நம்ம இந்த சிஸ்டம் தான் படிக்க போகிறோம், இதுதான் நம்மளுடைய ஒரு வேத புஸ்தகம் அப்படின்றத ஒன்று முடிவு பண்ணிக்கோங்க. அதை 100% நம்புங்க. அது திரும்ப படிங்க. அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுங்க. வர்ற கிளைண்ட்ஸுக்கெல்லாம் அதன் அடிப்படையிலே பலன் சொல்லுங்கள். பலன் பலிக்கும், அந்த கிளைண்ட்டும் ஜெயிப்பாங்க, உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். பரிகாரங்கிறது வேறுபாடு, ஒவ்வொரு ஜோதிடருக்கும் வேறுபாடு பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கான பரிகாரத்தை நீங்கள் நிர்ணயிங்க. அதை பரிசோதித்து பாருங்க. உங்களுடைய கட்டங்கள், உங்களுடைய ஃபார்முலாஸ் வந்து வெற்றியை கொடுக்குமா? சரி, சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு, முக்கூட்டு கிரகம் சூரியன் சுக்கிரன் புதன் இருக்கு, இங்கே இருக்கு, அங்கே இருக்கு, இந்த கோயிலுக்கு போனால் பரிகாரம். அதுக்கு முதல்ல நீங்கள் கோயில்களுக்கு போகணுமா இல்லையா? கோயிலுக்கு போனால் தானே இந்த கோயில் எந்த பரிகாரத்துக்குரிய ஸ்தலம், எந்த ராசிக்காரர் வரணும், எந்த நட்சத்திரக்காரர் வரணும், நீங்கள் ஆன் த ஸ்பாட் அந்த ஸ்பாட்டுக்கு போனால் தானே தெரியும். மனப்பால் குடிக்க முடியுமா? இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ நீங்க தான் ஒரு அறிவு கூடமா இருக்கணும், ஞான கூடமா இருக்கணும். அப்பதான் இந்த தொழிலை ஜெயிக்க முடியும். இதுக்கு வயது ஒரு தடை இல்லை. நீங்கள் வாழும் காலம் எல்லாம் ஜோதிடர் ஜெயிக்க முடியும். ஆனா என்னன்னா இங்க பொறுப்பு ஜாஸ்தி. நீங்க தினசரி படிக்கணும், அதிக நேரம் நீங்க படிக்கணும், படிச்ச அறிவை பெருக்கிக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும். கிடைக்கிற நேரத்தில் நீங்க அஸ்ட்ராலஜி வந்து இப்போ நீங்க ஜோதிடம் பார்க்க முடியும். அப்ப எவ்வளோ ஜாதகம் பார்த்தீங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் ஜெயிக்க வச்சிங்கிறது முக்கியம். ஏன்னா ரன்னிங் ரேஸ் நடக்குதா, இல்லை நீங்கள் வந்து சாதனை பண்ண வந்திருக்கீங்களா? என்ன சாதனை? இத்தனை பேருக்கு நான் ஜோதிடம் பார்த்தேன், இத்தனை பேருக்கு ஜாதகம் பார்த்தேன். நோ, ஒரு ஜாதகம் பார்த்தாலும் அந்த ஜாதகத்தை பார்த்ததன் மூலமாக அந்த கிளைண்ட் வெற்றி அடைந்தால் நீங்கள் தான் சிறந்த ஜோதிடர். ஸோ உங்களுடைய கவனம் மொத்தமும் இந்த கலையை கற்றுக்குங்க. நம்ம முகுந்தன் ஐயா மாதிரியான ஒரு நல்ல குருமார் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க, அவங்க கிட்ட கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடித்த குருமார்கிட்ட கற்றுக்கங்க. ஒரு இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்கங்க, அந்த இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. அந்த வணங்கிட்டு ஒவ்வொரு ஜாதகத்தையும் பாருங்கள், நிச்சயமாக உறுதியாக உங்களுடைய பலன் ஒவ்வொன்றும் படிச்சுக்கிட்டே இருக்கும். இது நான் கண்ட உண்மை. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நான் சொல்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து தான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவம் ரொம்ப ரொம்ப சிறியது. என் முன்னாடி உட்காந்துருக்கலாம் நீங்களாம் மிகப்பெரிய மனிதர்கள். என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கு தான் வந்துக்கிறத தவிர நான் பெரிய மகானோ, நான் பெரிய வெற்றியாளனோ கிடையாது. நான் இன்றைக்கும் ஒரு மாணவன் தான். என்னுடைய சிறு அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த அனுபவம் உங்களுக்கும் பயன்படும் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். வந்து அதிரடி சரவெடி, அவ்வளோதான். டக்குன்னு என்ன பாயிண்ட் சொல்லணுமோ அதை வந்து மிக அற்புதமாக சொல்லக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து ஜோதிடர்களுக்காக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்காக தான் பேசுவாங்க. தம்பியை பொறுத்தவரையிலும் நான் பார்த்த வரலாம் ஜோதிடர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட டக்குன்னு போய் குரல் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். நிறைய இடங்களில் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு சண்டை போட்டுருக்கிறார். ஜோதிடர்களை பற்றி தவறாக சொன்னால் 1% கூட அவர் ஏற்றுக்க மாட்டார். அதே மாதிரி அவர் சொல்லி இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக ஓடிட்டு இருந்த ஒரு படம், சினிமா படம் சொல்லலாம் தம்பி, சொல்லும் புஷ்பா 2ன்னு சொல்லக்கூடிய படத்தை, அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் சார்ந்தவர்களாம் வந்து தம்பிக்கிட்ட தான் ஆலோசனை வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி புஷ்பா படத்துக்கு என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் செய்யணுங்கிற ஆலோசனை கொடுத்தவர் அவர் தான், புஷ்பா 2க்கு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான மனிதர், பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர். அதே சமயத்தில் எப்போவுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு தேவை அப்படின்னா அதை யோசிக்க மாட்டார். ஆனால் பணம் இருக்கட்டும், நான் விடுங்க, நான் பார்த்துக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேனாலும் முன்னே போய் நின்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நபர். அதே மாதிரி தம்பி வந்து ஜோதிடத்தை வந்து ரொம்ப ரொம்ப நேசிப்பார். ஜோதிடர்களையும் அதே மாதிரி தான். எவ்வளவோ சேனல்ஸ் எல்லாம் வந்து தம்பியை கூப்பிடும்போது கூட அதில் ஒரு குவாலிட்டி இருக்கணும். அதே சமயத்தில் அவருடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இடமா இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல பயணம் பண்ணுவார். சாப்பாடை பொறுத்தவரை நம்ம சொல்லவே தேவையில்லை, வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் தான். போனீங்கன்னா அவர் ஒரு தோசை சாப்பிட்டுவார், நமக்கு வரும்போது பார்சல் 3 வேளைக்கும் சேர்த்து பார்சலோடு தான் வாங்கி கொடுப்பார். அவர் கூட நிறைய நாட்கள் பழகிருக்கேன், நிறைய அனுபவங்கள் அவர் உண்டு. ஒரு அற்புதமான ஒரு நபர் வந்து நம்மளுடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தில் சேர்ந்துருக்கிறாரு.
தொடர்ந்து நம்மளோட பயணம் பண்ணுவார். நம்மளுடைய அங்கத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் அவர் வந்து வரப்போறார் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம். அன்பு தம்பி அகில் அவர்களுக்கு சீதா சுரேஷ் ஐயா வந்து பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். அதாவது பல்வேறு முதல்வர்களோட நேரடி தொடர்பில் இருந்தவருடைய மகன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மாவட்ட கலெக்டராக இருந்தவர் அவருடைய தந்தையார். மிக ஒரு மிக மிக அற்புதமான முறையில் நீங்கள் அடுத்து பேசுங்களேன். ஸ்பீச்